ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பீர்க்கங்காய் கூட்டு செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் நல்லா வேகும் போது தண்ணி விடும், அதனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக சிறுபயிறு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காவோட தோலை சீவிட்டு இது போல் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கூட்டு வேகிறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். முதல்ல ட்ரையாக அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். கூட்டில் தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி சேர்க்கும்போது கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ இடித்து வச்சு 5 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை அப்படியே கூட்டில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஜீரகம் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட்டுன்றதுனால ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேணாம். இப்போ ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டு ரைஸ் சப்பாத்தியோடலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.